திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு நால்வரில் மாப்பிள்ளை கோலத்திலேயே என்றும் விளங்கும் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார். தம்பி ஆரூரர் தம்பிரானுடைய தோழர். இதை சிவபெருமானே சொல்வார், என்னுடைய நண்பர்னு. சுந்தரர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். ஆகையினால அவர் தம்பிரான் தோழன்னு உலகுக்கே தெரியும். அவர் தில்லையில் பன்குறிஞ்சி அந்த ராகத்தில் பாடியிருக்கிற இந்த பாடலை பாடுவோம். சுந்தரருடைய பாடல்கள்லாம் பெரும்பாலும் பொன்பொருளை வேண்டி பாடிய பாடல். பொன்பொருள்னா என்ன, அவருடைய தேவைக்கும் எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, எனக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது, சிவபெருமானை பாடுறது ஒண்டி தான் எனக்கு தெரியும். ஆகையினால உங்களையே பாடி பண்ணிடுறேன், நீங்கள் தான் எனக்கு தேவையான பொருளை கொடுக்கணும் அப்படின்வார். அடியார்களுக்கு அந்தந்த நாளில் அன்னம் பாலிப்பார். அதுக்கான தேவையும் சிவபெருமான் தான் தரணும்னு கேட்பார். அந்த மாதிரி வேண்டி பொன்பொருள் பெற்றவர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார். இவருக்கு ஒரு நிலக்கிழார் கொடுத்துக்கிட்டு இருப்பார். பால், நெய், தயிர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுப்பார். அப்போ நம்ம சிவபெருமானுக்கு பொறாமை வந்துடுச்சு பாருங்க. நான் தான் கொடுக்கணும், இவன் ஏன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பால், நெய் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த மாடெல்லாம் இல்லாமல் பண்ணி, கழனியில் விளையாமல் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணவர் அந்த நிலக்கிழாரை. அப்போ அந்த நிலக்கிழாருக்கு ஏன் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, நான் தான் கொடுக்கணும் உனக்கு எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அந்த திருவாரூர் ஊரே நெல்லாக கொட்டினவர் நம்ம சிவபெருமான். அதை கூட சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார், சில நெல் பற்றேன்னு. சிவபெருமானுக்கு அது சில நெல், நம்மளுக்கு மலை அது. ஆகையினால அவரோட பாஷையில் சொல்லுவார், சிவபெருமானிடம் சில நெல் பெற்றேன், நீங்கள் இதை கொண்டு திருவாரூருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோலில் எம்பெருமான்கிட்ட பாடுவார். அந்த மாதிரியெல்லாம் பாடி பொன்பொருளை பெற்றவர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய பாடலை நாம் கோயிலுக்கு போகும்போது ஒரு 4 வரி பாடினோம்னா, சுந்தரருடைய பாடலை யார் பாடுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார், நமக்கு வேண்டினவற்றை கொடுப்பார். நான் இதெல்லாம் சொல்கிறதால பாடினா தான் கிடைக்கும், பாடலைன்னா கிடைக்காது அப்படின்னு விதண்டாவாதத்துக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. ஏன்னா பாடி வச்சுட்டு போயிருக்காங்க அழகான தமிழில். நால்வரும் அருளி செய்ததை பாடுறதும் படிக்கிறதும் கேட்குறதும் நம்மளுடைய இறை வழிபாட்டுக்கு நன்மையை தரும். நல்ல வரிகளை நல்ல தமிழில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செவி கொடுத்த பயன் கேட்கறது, கண் கொடுத்த பயன் கடவுளை காண்றது, கை கொடுத்த பயன் அவரை தொழறது, மனம் கொடுத்த பயன் இந்த நெஞ்சு இருக்கிற மட்டும் அவருடைய நினைவோடு இருக்கணும். இதையெல்லாம் செய்யுங்க, பாடுங்க, கேளுங்க. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மற்றபடி எல்லாரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனநேனி வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமச்சக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான். கடுத்தாடும் கரதளத்தில் டமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தெம்பெம்மானை பெற்றாமன் பேராது காமத்தில் சென்றார் போல் அன்றியே பிரியாது உள்கி
சீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடி வீழும் திரிவினராய் ஓராது தருமனார் தமச்செக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் பேராளர் புலியூர் சிற்றம்பலத்தெம்பெம்மானை பெற்றாமன்றோ நரியார்தம் கள்ளத்தால் பக்கான பரிசொழிந்து நாளும் உள்கி திரியாத அன்பராய் சென்று முன் அடி வீழும் சிந்தையராய் தரியாத தருமனார் தமச்செக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் பெரியோர்கள் புலியூர் சிற்றம்பலத்தெம்பெருமானை பெற்றாமன்றே கருமையார் தமர் நம்மை கட்டிய கட்டு அறுப்பிப்பானை அருமையாம் தன் உலகம் தருவானை மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையால் பல்லவர்க்கு திரைகொடா மன்னவரை மக்கம் செய்யும் பெருமையார் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றே கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதிய கன்னி யானை உறும் அன்ன கூற்றத்தை உருண்டு ஓட உதைத்து உகந்த உளவா இன்பம் தருவானை தருமனார் தமச்செக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் பெருமானார் புலியூர் சிற்றம்பலத்தெம்பெருமானை பெற்றாமன்றே. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க. அந்த சிவபெருமான் நம்மளை அந்த யமன் வரும் காலத்தில் நம்மளை தடுத்தாட்கொள்ள வேண்டும். மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமச்செக்கில் அந்த எங்களை நரகத்தில் கூட்டின்னு போய் செக்கில் போட்டு ஆட்டும்போது நீ தடுத்தாட்கொள்ளணும் சிவபெருமானே. இடும்போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடும் கரதளத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றோ. இந்த அடையாளங்கள்லாம் உடையவரே, இதெல்லாம் கையில் வச்சுட்ருக்கீங்க, கழுத்தில் போட்டுட்ருக்கீங்க, இவர் எங்களை வந்து செக்கில் போட்டு யமதர்ம வாட்டாமல் நீங்கள் தடுத்தாட்கொள்ள வேணும் அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறார் பாருங்கள். 5 பாடல்களை நம்ம பாடியிருக்கிறோம், மொத்தம் 10 பாடல்கள். பேராது காமத்தில் சென்றார் போல் அன்றியே பிரியாது உள்கி சீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடிவீழும் திருவினராய் ஓராது தருமனார் தமச்செக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் பேராளர் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றோ. ஒவ்வொரு வரிக்கும் வரி சொல்கிறார் பாருங்க, எப்படியெல்லாம் இருக்க இந்த சிவபெருமான் எங்களை வந்து தடுத்தாட்கொள்ள வேணும். புலியூர் அப்படின்றது அந்த காலத்தில் பேர், இது தில்லை சிதம்பரத்துக்கு இந்த பேர் புலியூர்னு சொல்கிறாங்க. நரியார்த்தம் கள்ளத்தால் பக்கான பரிசு ஒழிந்து நாளும் உள்கி திரியாத அன்பராய் சென்று முன் அடி வீழும் சிந்தையாராய் தரியாது தருமனார் தமச்செக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் பெரியோர்கள் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றோ. இந்த புலியூர் பெருமானை நம்ம சிவபெருமானை பெற்றிருக்கிறோம். அவர் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை. நரியாரை குதிரையாக்கி நரியெல்லாம் பரியாக்கினவர் மாணிக்க வாசகருக்காக. அந்த நரியார்தம் கள்ளத்தால் பக்கான பரிசு ஒழிந்து நாளும் உள்கி திரியாத அன்பராய் சென்று முன் அடிவீழும் சிந்தையராய். அருமையான வரிகளை போட்டு பாடியிருக்கார். இந்த பாட்டுக்கு தான் சிவபெருமான் அடிமையாக இருந்தார். நீ பாடினா மட்டும் போகிறோம், சுந்தரா நீ பாடு, எங்கெல்லாம் வா, பாடு 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 பாடுன்னு சொல்லி இந்த கொடுத்துருக்கிறாரு. இந்த அளவு இந்த பாடலை கூட நாம் பாட மாட்டோம். மொத்தம் 100 பாடல்கள் வைரம் மாதிரி 100 வைர வரிகளை கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொன்றும் அருமையான
வரிகள், இந்த 100 பாடல்களை, முத்தான இந்த பாடல்களை நம்ம பாட மாட்டோம், கேட்க மாட்டோம். இதையெல்லாம் பாடுங்க, படிங்க. சிவபெருமானுடைய திருவருளை பெறுறதுக்கான ஈஸியான பாஸ்வேர்டு இதுதான். கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டு அறுப்பிப்பானை. நம்மளுடைய கர்மாவால் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற கட்டுக்கள்லாம் சிவபெருமான் அறுக்கக்கூடியவர், நீக்கக்கூடியவர். அறுப்பிப்பானை அருமையாம் தன் உலகம் தருவானை மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையால் பல்லவர்க்கு திரைகொடா மன்னவரை மறுக்கம் செய்யும் பெருமையார் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை. அந்த மண்ணுலகத்துக்கே காவல் இருக்கிற அந்த சிவபெருமான உரிமையால் திரை கொடுக்க மாட்டேன்னு மன்னவரை மறுக்கம் செய்யும் பெருமையார். அப்படி ஒரு பெருமையானவர் சிவபெருமான். இவரை வணங்குங்க. நம்மளை யமதர்மராஜன் செக்கில் இடும்போது நம்மளை வந்து தடுத்தாட்கொள்ளக்கூடியவர். வேறு யார்கிட்டையும் போய் நீங்கள் சிபாரிசு பண்ணாதீங்க. யார் சொல்லும் ஏறாது. சிவபெருமானுடைய சொல்லுக்கு மட்டும்தான் கட்டுப்படக்கூடியவங்க மொத்த பேரும். நம்ம அவங்கவுங்கள போய் தனித்தனியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட மேலிடத்தையே நம்ம போய் முறையீடு பண்ணலாம். ஆகையினால கருமானின் உரி ஆடை செஞ்சடை மேல் வெண்மதியை கன்னியானை வெண்மதிய கன்னியானை உறும் அன்ன கூற்றை உருண்டு ஓட உதைத்த உகந்த உளவா இன்பம். பாருங்க, சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு? மானின் ஆடையை போட்டிருக்காரு. அந்த செஞ்சடை மேல் வெண்மதியை வச்சுருக்காரு. அந்த கன்னியானை, அந்த சிவபெருமான முக்கண்ணனை உறும் அன்ன கூற்றை, அந்த யமதர்மராஜ மார்கண்டேயனை போய் பாசக்கயிறை போடும்போது அத்தை இவர் கழுத்தில் போட்டு எட்டி உதைச்சார். ஏன் கழுத்துலையாடா போடுறேன்னு. அப்போ எந்த காலால் உதைச்சார்? இடது காலால் உதைச்சார். ஐயா நீங்களே வா, நான் உதைக்கலையே, நான் இல்லையே அது அப்படின்னவர். அதனால் அந்த மாதிரி பண்ண அவர் கூற்றத்தை உருண்டு ஓட ஒச்ச ஓதையில் அவன் உருண்டு ஓட்டான். உதைத்து உகந்து உளவா இன்பம் தருவானை தருமனார் தமர்ச்செக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான். அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்மளை செக்கில் போட்டு வாட்டாமல் நம்மளை காத்து ரட்சிப்பார், தடுத்தாட்கொள்வார். அப்படி இருக்கிற அந்த சிவபெருமானை பெருமானார் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமல். இப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் திருத்தில்லையில் நம்ம காண்றோம். அந்த நடராஜ பெருமானை வேண்டுங்க, பாடுங்க, படிங்க அப்படின்னுட்டு நம்மளுக்கு சொல்கிறாரு. இதை விட எளிமையாக நம்மளுக்கு யார் சொல்லுவா? இவ்வளோ ஒரு அழகான தமிழில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எத்தனையோ ஆண்டு காலம் ஆச்சு, நாம் இன்னும் அதையெல்லாம் பார்க்கல. சைவம்ங்கிற ஒரு ஆப்பு இதையெல்லாம் எடுத்து கூகுளில் போட்டு வச்சுருக்குறாங்க. சைவங்கிற ஆப்பில் தான் இந்த பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கலாம். புத்தகங்கள் அங்கங்கே விற்கிது, அதை வாங்கி வச்சு படிக்கலாம். படிக்க தெரிஞ்சவங்க, படிக்க தெரியாதவங்க எளிமையான முறையில் கேட்டு இன்புறுங்க. சிவபெருமானுடைய பாடல்களை கேட்கறதன் மூலம் இதெல்லாமே பக்தி செய்கிறது தான். நான் இப்படியெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படிலாம் இல்லை, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. எனக்கு உழைப்பே சரியாக இருக்குது. வேலை பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், காது பாட்டுக்கு அவங்ககிட்ட கடன் கொடுத்துட்டு அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம வேலை செய்தோம்னா அதனுடைய கஷ்டமே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். நம்ம இவர் என்ன பண்ணார்? பாடிக்கிட்டே வேலை செய்வார். நந்தனார் பாடிக்கிட்டே சிவபெருமானுடைய நாமாவை பாடிக்கினே வேலை செய்வார். அவருக்கு சிரமமே தெரியாது. அப்படிப்பட்ட கழனி இதுவங்கள்லாம் பயிரை பண்ணும்போது சிவபெருமானை நினச்சே வேலை பண்ணுவார். ஒரு பங்குக்கு 100 பங்காக விளையும். இந்த மாதிரி சிவபெருமானை நினைக்க நினைக்க பாட பாட
நம்மளுடைய உள்ளமும் இல்லமும் செழிக்கும். அதை நீங்கள் கண்கூட காணலாம். இதை நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. நல்ல நெறியில் இதையெல்லாம் பயன்படுத்துங்க. கலியுகத்தில் இதெல்லாம் படித்தாதான், இதெல்லாம் பாடினாதான், இறை வழிபாடு பண்ணாதான் நம்ம இறைவனை உணர முடியும், அடைய முடியும். இறை வழிபாடு ஒன்று தான் முக்கியம். திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.